கணக்குல 3 பேர் இருக்காங்க. அவங்க T H A ஒரு ஆளுக்கு T H A ன்னு கொடுத்துருவோம். T யும் H யும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா அவங்க அந்த வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை T யும் A யும் சேர்ந்து செஞ்சா அவங்க அந்த வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்க. H யும் A யும் இந்த வேலையை சேர்ந்து செஞ்சா அவங்க மொத்தம் 6 நாள்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்ப இந்த 3 விஷயங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுக்கப்பட்டதுல இருந்து நாம H தனியாக அல்லது T தனியாக அல்லது A தனியா செஞ்சா எவ்வளவு நாள் எடுப்பான் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுக்கப்பட்ட முதல் ஈக்குவேஷன்ல இருந்து இரண்டாவது ஈக்குவேஷனை கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 1/h minus 1/a equal to 1/2 minus 1/3. இது 1/6 வரும். இது ஈக்குவேஷன் 4 குறிச்சிடுவோம். ஏன்னு சொன்னா 1/t 1/t கேன்சல் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் கூட்டுவோம். இங்க இருக்கு 1/h plus 1/h. இது plus 1/a இது minus 1/a ரெண்டையும் கூட்டும்போது 2 கேன்சல் ஆகும். 1/6 plus 1/6 அதாவது 2/6 வரும். இங்க 1/h plus 1/h 2/h equal to 2/6. இந்த 2 2 அடிச்சிடலாம். 2 1 1/h equal to 1/6 அதாவது h மட்டும் அந்த வேலையை செஞ்சா மொத்தம் 6 நாள் எடுப்பாருங்கிற அர்த்தம். இப்ப இந்த h equal to 6 இந்த ஈக்குவேஷன் 3 ல போடுவோம். h equal to 6 h க்கு 6 நாள் ஆகும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப h equal to 6ங்கறத in equation 3 அப்போ 1/6 plus 1/a equal to 1/6 அப்போ 1/a equal to 1/6 இந்த 1/6 இங்க கொண்டு வந்தா minus 1/6 1/a equal to 0 வந்துரும். அப்படின்னு சொன்னா a மட்டும் தனியா இந்த வேலையை செய்ய முடியாது, முடிக்க முடியாதுங்கிற அர்த்தம் வரும். a ஆல இந்த வேலையை முடிக்க முடியாது. அப்ப a என்ன செய்வோம்? 0 ன்னு கொடுத்துருவோம். இப்ப இந்த a equal to 0 ஈக்குவேஷன் 2 ல போடுவோம். a equal to 0 in equation 2. இப்போ 1/t plus 1/0 equal to 1/3. அப்போ 1/t equal to 1/3 அதாவது t equal to 3. இப்ப t மட்டும் இந்த வேலையை செஞ்சா 3 நாள்ல முடிப்பான். h மட்டும் இந்த வேலையை செஞ்சா 6 நாள்ல முடிப்பான். a க்கு அந்த வேலையை தனியா செய்ய கொடுத்தா அந்த வேலை நிறைவேறாது. அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். இந்த கணக்குல 3 பேர் A B C இப்படி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் ஒரு சீசால போய் உட்கார்றாங்க. இந்த சீசா இருக்கு, இந்த ஒரு எண்ட் இருக்கு, அடுத்த எண்ட் இருக்கு. இப்ப இதுல உட்கார்ந்து அவங்க பேலன்ஸ் பண்ண போறாங்க. இந்த சீசா இங்க இந்த இது வரைக்கும் 60 இன்ச் தூரம் இருக்கு. அப்ப இந்த சைடு 60 இந்த சைடு 60 இன்ச் தூரம் இருக்கு. இப்ப இதுல நமக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறாங்க, C 80 கிலோகிராம் இருக்கிறான்னு சொல்லிடுறாங்க. அந்த வெயிட்ட கொடுத்துறாங்க. C ஏக்கும் பிக்கு நம்ம கொடுக்கல. இப்போ பல கண்டிஷன் சொல்றாங்க. இப்போ B இதுல உட்கார்ந்து இருந்தா, அதாவது இந்த எண்ட்ல உட்கார்ந்து இருந்தா, A இன்னொரு எண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு C ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இந்த தூரம் 21 இன்ச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இது 60 இன்ச், இது ஒரு 60 இன்ச், 21 இன்ச் இப்படி உட்கார்ந்தா A இங்க C இந்த இடத்துல, B இங்க உட்கார்ந்தா பேலன்ஸா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க. இப்ப C இந்த எண்ட்ல, அதாவது 60 இன்ச் தூரத்துல உட்கார வச்சு A யும் 60 இன்ச்ல உட்கார வச்சா B இந்த நடுவுல இருந்து 48 இன்ச் தூரத்தை உட்கார்ந்தாலும் பேலன்ஸ் ஆயிடுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அதே சீசால ஒரு எண்ட்ல C இந்த முக்குல
B உட்கார வைக்கிறாங்க, இங்க A உட்கார வைக்கணும். இப்ப A இங்க எவ்வளவு தூரத்துல உட்கார்ந்தா இந்த சீசா வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ முதல்ல கொடுத்த வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். A plus 21/60 60 இன்ச் மொத்த தூரம் அவர் இருக்கிற இடம் 21 இன்ச்ல into C equal to B. இப்போ இந்த C னுடைய weight நம்ம கொடுத்ததனால என்ன செஞ்சலாம்? A plus 21/60 into 80 is equal to B அப்படி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இதை அடிச்சிடலாம். இது 2ஆல வகுத்தா இது 3, இது 4, இதையும் வகுத்தா 7. ஆக A plus 28 7 into 4 வந்து 7 into 4 வந்து 28 equal to B. ஆக இது ஒன்று கிடைச்சது. A plus 28 equal to B கிடைச்சது. இப்போ இந்த 2ஆவது வச்சு சால்வ் பண்ணுவோம். A plus 48/60 into B is equal to C. இப்போ இந்த C நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அதை 18 போட்டுடலாம். A plus 48/60 into B is equal to 80. இப்போ இந்த இதை வகுத்து A plus 0.8B is equal to 80 அப்படின்னு போட்டுருவோம். அப்ப இது ஒண்ணு இருக்குது, இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப இதுல எழுதலாம். எப்படி எழுதலாம்? A equal to B minus 28 அப்படி எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? A equal to 80 minus இந்த 0.8 ஆக உங்களுக்கு வரும் 0.8B. ஆனா இதுவும் A equal to தான், இதுவும் A equal to தான். அப்ப அந்த ரெண்டு சரிசமமா தான் இருக்கணும். B minus 28 equal to 80 minus 0.8B. இந்த 0.8B இங்க கொண்டு வந்துருவோம். அப்போ B plus 0.8B equal to 80 plus 28. அதாவது B equal to 108 by இங்க வந்து 1.8 அப்படின்னு சொன்னா B equal to 60 வரும். So B 16 கண்டுபிடிச்சிட்டோம். B 16 சொன்னா அப்ப A equal to B minus 28. அப்போ B 60 minus 28. அப்ப நமக்கு வர ஆன்சர் 32. A equal to 32. So A ட weight கிடைச்சிருச்சு, B ட weight கண்டுபிடிச்சாச்சு, C ட weight ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இத போடலாம். இப்போ B வந்து 60 kg, C வந்து 80 kg, A வந்து 32 kg. இப்ப இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ண முடியும்? B plus இந்த தூரம் நமக்கு தெரியாதனால x by 60 into 32 kg equal to இந்த 80. இந்த B 16 கண்டுபிடிச்சாச்சு. அதனால 60 plus x by 60 into 32 equal to 80. இது அங்க கொண்டு போயிடலாம். 80 minus 60 வந்து 20 ஆயிரும். X by 60 into 32 equal to 20. இப்ப இத நம்ம சால்வ் பண்ணணும். X equal to 20 into 60 by 32. இத சால்வ் பண்ணா நமக்கு 37.5 இன்ச் வருது. ஆக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 37.5 இன்ச். அதாவது எண்ட்ல C ஐயும் இன்னொரு எண்ட்ல B யும் வச்சு B னுடைய சைடுலயே இங்க 30 நடுவுல இருந்து 37 இன்ச்ல A உட்கார வச்சா அது பேலன்ஸ் ஆயிடும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். நமக்கு A B C ன்னு மூணு பேர் சொல்றாங்க. அந்த மூணு பேருடைய வயசு சொல்றாங்க. சொல்லிட்டு வயசுக்குள்ள சில பொருத்தங்களை சொல்றாங்க. இத்தனை வயசு, இந்த ஆளுக்கு இந்த வயசு அப்படின்னு. கடைசியில நம்மள வந்து அதை கடைசியா அந்த வயசுகளை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க A B C மூணு பேர். இப்ப இவங்கள வயச Aக்கு வயசு X, Bக்கு வயசு Y, இவனுக்கு வயசு Z ன்னு வச்சுக்கணும். Cக்கு வயசு Z. இத
இதான் அவங்களோட வயசு. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா x உடைய வயசு y உடைய வயசையும் z உடைய வயசையும் சேர்த்து போட்டா வரும். இது சேர்த்தா இந்த வயசு வரும். இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன், போன வருஷம் y உடைய வயசு வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னா z உடைய வயசை விட 2 மடங்கா இருந்தது. அப்போ y -1 அதாவது b உடைய வயசு போன வருஷம் ஈக்குவல் டு 2 into c உடைய வயசை விட, அதாவது c அப்படினா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அப்ப z -1. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கண்டிஷன். அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த 2 வருஷம் கழிச்சு x உடைய வயசு அதாவது a உடைய வயசு c உடைய வயசை விட 2 மடங்கா இருக்கும். அதாவது x + 2 a உடைய வயசு 2 வருஷம் கழிச்சு 2 times அதாவது c உடைய வயசு இப்போ வயசு z அதுவும் 2 வருஷம் கழிச்சு 2 மடங்கா இருக்கும். இந்த 3 இந்த 3ஐ நம்ம கொடுத்துட்டா நம்ம இதுல இருந்து x y z கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த क्वेश्चन இப்படி கொடுத்திருக்க மாட்டாங்க. நமக்கு என்ன சொல்லுவாங்க, x உடைய வயசு தற்போதைய x உடைய வயசு a உடைய வயசு b க்கும் c உடைய வயசுக்கும் சேர்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும். போன வருஷம் b உடைய வயசு c உடைய வயசை விட 2 மடங்கா இருக்கும். இந்த 2 வருஷம் கழிச்சு a உடைய வயசு c உடைய வயசை விட 2 மடங்கா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க. அதை இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு ஃபார்முலா வடிவமா எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இத சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த x = y - z y = x - z ன்னு போட்டுக்கலாம். இப்போ அந்த இத வச்சுக்கிட்டு இத இங்க கொண்டு வருவோம். அதாவது இந்த 2ல கொண்டு வந்து போடுவோம். இத நம்பர் 1 வச்சுக்குவோம். இப்போ இத விட்டுருவோம். 1ஐயும் 2ஐயும் பயன்படுத்துவோம். அதாவது இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்துவோம். இதுல என்ன செய்யலாம், இதுல வந்து இந்த y = x - z இந்த y க்கு பதிலா போடலாம். x - z - 1 = இத உள்ள மல்டிப்ளை பண்ணா 2z - 2. அப்போ இந்த என்ன செய்யணும், x - z = இந்த 1 இங்க கொண்டு போனா +1 ஆயிடும். அப்ப 2z - 1 அதாவது -2 + 1 அப்ப -1. இப்போ இத என்ன செய்யணும், இந்த z இங்க கொண்டு போனா x = 3z - 1. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இது ஈக்குவேஷன் 4 ன்னு வெச்சுக்கிறோம். x = 3z - 1. இப்போ என்ன செய்வோம், ஈக்குவேஷன் 4 ஐ 2 ஆல பெருக்குவோம். ஈக்குவேஷன் 3 ஐ 3 ஆல பெருக்கி 2ஐயும் கழிச்சிடுவோம். இப்போ இப்படி செஞ்சா என்ன வரும், இப்போ இத 2 ஆல பெருக்கினா 2x minus 3 into இத பெருக்கினா அப்ப 2x minus 3x. அப்ப இத வந்து 3 ஆல பெருக்க சொல்லிருக்கோம். அப்ப -6 = இந்த சைடுல 2z இருக்கும், இங்க 3z. 3z into 2 6z. இது வந்து 6z. இது மைனஸ் ஆல பெருக்க -3 ஆல பெருக்கினா -6z. அப்ப இது வந்து 2 ஆல பெருக்கினா -2. இங்க -3 ஏற்கனவே 4 ஆயிருக்கும். அப்ப -12. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதனால இந்த பக்கம் 2x - 3x வந்து -x ன்னு வரும். இங்க -6 இருக்குது. இங்க என்ன செய்யும், -14 வரும். -x = -14 + 6. அப்போ -x = -8. அதாவது x = 8 வந்துரும். So x உடைய வயசை கண்டுபிடிச்சாச்சு. அதாவது a உடைய வயசு 8 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. x அதாவது x வந்து 8 தான், a உடைய வயசு 8 அப்படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x = 8 இத என்ன செய்வோம், இந்த இதெல்லாம் போடுவோம். இந்த ஈக்குவேஷன் 3 ல x = 8 in equation 3. அப்ப இந்த x க்கு பதிலா 8 + 2 = 2 into z + 2. அப்ப 2 into z plus 2 is equal to 10. இப்ப இத வந்து அங்க வகுத்தா இது 5 ஆயிடும். அப்ப z plus 2 equal to 5. z equal to 5 minus 2 அதாவது 3. z னா என்ன, c உடைய வயசு 3 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு, y equal to x minus z. x வந்து 8, y z வந்து 3, இத கழிச்சா 5. So x equal to 8, y equal to 5, z equal to 3. இந்த 3 இது கிடைச்சாச்சு. இப்போ இதே பார்த்தோம்னு சொன்னா
இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது 4 இருக்கும், அப்ப இது 2 இருக்கும். அப்ப என்ன 2 டைம்ஸ் வந்தது. இப்ப அடுத்த வருஷம் எடுத்துக்கிட்டா 2 வருஷம் கழிச்சு, அப்ப இது 10,000, x வந்து 10,000, அப்ப z வந்து 5 into 2 10. அதான் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் என்ன செஞ்சது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒரு கிளாக் கொடுக்குறாங்க, ஒரு கிளாக், அந்த கிளாக்ல 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இந்த கிளாக்ல டைம் வந்து கரெக்டா 5 மணி. ஏன்னா பெரிய முள் 12 நிக்குது, சின்ன முள் 5 நிக்குது. இப்ப இப்படி இருக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க, இப்ப மணி 5 கரெக்டா அந்த கிளாக்ல. இப்ப இதுல நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும். நம்பர் 1, இந்த 2 முள்ளும் எப்போ ஒன்னா சேரும், அதாவது ஷார்ட் சின்ன முள்ளும் லாங் முள்ளும் அதாவது பெரிய முள்ளும் எப்ப ஜாயிண்ட் ஆகும் கேட்கிறாங்க. 2, சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ 90 டிகிரில இருக்குன்னு கேட்கிறாங்க. 2க்குள்ள 90 டிகிரி இருக்கணும். 3வது, சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ 30 டிகிரில இருக்கும். 4வது, சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ 60 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கும்னு காட்டணும். இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப எந்த இடத்துல இந்த 2 முள்ளும் சேரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல பெரிய முள்ள LH வச்சுக்கிறோம், சின்ன முள்ள SH எழுதிக்கிறோம். இப்ப சின்ன முள்ளானது 1 மணி நேரத்துக்கு அதாவது 60 நிமிஷத்துக்கு எத்தனை புள்ளி நகரும், எத்தனை பாயிண்ட்ஸ் நகரும், 5 பாயிண்ட்ஸ் நகரும். நான் இதை மினிட்ஸ்ல பார்க்கணுமா, இங்க 5 பாயிண்ட் இருக்கும், 5 பாயிண்ட் நடந்து வரும். அப்ப இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி போட்டா 5/60 இதை போட்டா 0.083 வரும். இப்ப இதே இது பெரிய முள்ளு 60 நிமிஷத்திற்கு எத்தனை புள்ளி நகரும், 1 நிமிஷம் 2 3 4 60 பாயிண்ட்ஸ் நகரும். அப்ப இது வந்து 1. அப்ப LH வந்து 1, SH வந்து 0.083. இப்ப இந்த ரெண்டும் முதல் கேள்வி சால்வ் பண்ண போறோம். இந்த கண்டிஷன் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி, ரெண்டும் எப்ப ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஜாயிண்ட் ஆகும்னு சொன்னா, இப்போ இது வந்து 25ல இருக்கு, அதாவது 25 மினிட்ஸ். சின்ன முள்ளு 25ல இருக்கு. சின்ன முள்ளு போகக்கூடிய வேகமானது 0.083, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பெரிய முள்ளானது 1x, அதே டைமுக்கு இது இவ்வளவு நோண்டா இது இவ்வளவு நோடும், இது 0.083 நோடுறது, அது அங்க ஒரு பாயிண்ட் நகரும். இப்ப இதை வச்சு எக்ஸ நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அப்படி இதை அங்க கொண்டு போயிருவோம். 25 equal to x minus 1 into x னா x தான், 0.083x. இப்போ x equal to 25 by 0.917, அதாவது இங்க 1 மைனஸ் இது கழிச்சா அந்த வேல்யூ வந்துடும். ஆக இதுதான் நமக்கு வர வேல்யூ 27/3/11, இதுதான் வேல்யூ. சோ என்ன செய்யும், இந்த முள்ளு 25 26 27 27க்கு 28க்கு நடுவுல நிக்கும் போதுதான் அந்த ரெண்டு என்ன செய்யும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அந்த முள்ளு எப்படி இருக்கும், சின்ன முள்ளு 5க்கும் 6க்கு நடுவுல இருக்கும். அப்ப இந்த பெரிய முள்ளு அதுக்கு மேல இருக்கும், சின்ன முள்ளுக்கு மேல பெரிய முள்ளு இருக்கும். இப்ப முதல்ல இதை பார்த்தோம். இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ரெண்டும் 90 டிகிரி கேப். 90 டிகிரி கேப்னா என்ன, எத்தனை நிமிஷம் வரும் 90 டிகிரினா? இப்ப அவன் சிம்பிளா ஒரு கிளாக் பாக்குறதா இருந்தா இப்படி 3ல நிக்கணும், 12ல பெரிய முள்ளும். இது அப்ப எத்தனை மினிட்ஸ் இதுல நடுவுல இருக்குது, 15 நிமிஷம். இதுல இருந்து இது வரைக்கும் 15 நிமிஷம். அப்ப 15 நிமிஷம் என்ன செய்யணும், வித்தியாசம் இருக்கணும். டிஃபரன்ஸ் இருந்தா அது வந்து 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை எப்படி பார்க்கிறது? முதல்ல இது 25ல நிக்குது,
இது போகக்கூடிய வேகம் 0.083x. இப்ப பெரிய முள்ளு xங்கிற வேகம், அதாவது 1xங்கிற வேகத்துல போகுது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன செய்யணும், 15 இருக்கணும்னு சொல்லணும். ஏன் இந்த பக்கம் கூட்டணும், இந்த பக்கம் கூட்டினா என்ன, நம்ம என்ன அசியூம் பண்றோம், இது 5 மணியில் நிக்குது, இது நகர்ந்து வருது, இது கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஆனா இந்த ரெண்டுக்குள்ள என்ன செய்யணும், ஆங்கிள் வந்து 90 டிகிரி நிக்கணும். ஏறத்தாழ இப்படி நிக்கும், இந்த மாதிரி 90 டிகிரி வரும். இது 5க்கு கொஞ்சம் தாண்டி நிக்கும், இது 12ல இருந்து இங்க 1 2 இப்படி வந்துடும். இப்ப இதை சால்வ் பண்ணுவோம். இப்ப இதை 15 இங்க கொண்டு வந்துருவோம். 25 minus 15 equal to x minus 0.083x. அப்ப இது வந்து சால்வ் பண்ணா 0.917x equal to 10. x equal to 10 by 0.917. இதை சால்வ் பண்ணா என்ன வருது, 10.905 minutes இது வரும். அப்ப என்ன வரும், இப்ப இந்த நிமிஷத்துல போய் நம்ம கிளாக் நிக்கும் போது, அதாவது இந்த பெரிய முள்ள அந்த 10 பாயிண்ட், அதாவது இதை தாண்டி இங்க வரும்போது தான் நமக்கு என்ன செய்யும், ரெண்டுக்கும் 90 டிகிரி ஆங்கிள் வரும். இப்ப சின்ன மூலம் பெரிய மூலம் எப்படி சேர்றதுன்னு பார்த்துட்டோம். அப்புறம் 90 டிகிரி பார்த்தோம். இப்ப அடுத்து 30 டிகிரி பார்ப்போம். இப்போ 90 டிகிரிக்கு நம்ம என்ன சொன்னோம், அது வந்து 15 நிமிஷம் இருக்கணும். அப்போ 5 நிமிஷம் வந்து 30, 10 நிமிஷம் வந்து 60, 15 நிமிஷம் வந்து 90. அதாவது இப்படி இது 90 டிகிரி, இது வந்து 30, அப்புறம் 60, அப்புறம் 90. இப்ப 5 நிமிஷத்துல, இது 10 நிமிஷத்துல, 15 நிமிஷத்துல. அப்போ வித்தியாசம் வந்து 30 டிகிரிக்கு 5 நிமிஷம் இருக்கணும். 60 டிகிரிக்கு பண்றதா இருந்தா வித்தியாசம் வந்து 10 நிமிஷம் இருக்கும். இப்ப அதை சால்வ் பண்ணும். பழைய மாதிரி இது 5லே இருக்குது, 25 நிமிஷத்துல பிளஸ் 0.083x ஈக்குவல் டு x பிளஸ் 5. இப்ப இதை நாம சால்வ் பண்ணணும். நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். x ஈக்குவல் டு 20 by 0.917. அதாவது உங்களுக்கு வர ஆன்சர் 21.81 வரும். இது வந்து 30 நிமிஷத்துக்கு வருது. இப்ப இதே இதை 60 மினிட்ஸ்க்கு பண்றதா இருந்தா 25 plus 0.083x equal to x plus 10. அந்த 5க்கு பதிலா இங்க 10 minutes. இதை போட்டு சால்வ் பண்ணா x equal to 15 by 0.917 equal to 16.357. இதான் வேல்யூ. இப்ப 30 டிகிரியை பார்ப்போம். இந்த 30 டிகிரியில இந்த ஷார்ட் ஹேண்ட் எங்க இருக்கணும், லாங் ஹேண்ட் எங்க இருக்கணும்ங்கிறது பார்க்கணும். ஷார்ட் ஹேண்ட் முதல்ல 25 நிமிஷத்துல இருக்கு. 25 பிளஸ் அது ஒவ்வொரு நகரத்துக்கு என்ன செய்யுது, 0.083x படிச்சிருக்கோம். ஏன்னா இந்த x வந்து 21.81. இப்ப இந்த ரெண்டையும் பெருக்கி நம்ம இதை சால்வ் பண்ணா 26.81023 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 27 நிமிஷம் அது இருக்கும் ஷார்ட் ஹேண்ட். லாங் ஹேண்ட் வந்து இது வரும் 21.81. ஏன் 21.81? ஏன் லாங் ஹேண்ட் என்ன ஃபார்முலா, 1 into x. 1 x x வேல்யூ 21.81, 1ஆல பட்டினா அதே தான். அதனால இப்படி இருக்கும். இந்த இடத்துக்கு இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு 30 டிகிரிஸ் வரும். இப்ப இதே இது 60 டிகிரிக்கு பார்ப்போம். நம்ம 30 டிகிரியும் பார்த்தாச்சு, 60 டிகிரிஸ். 60 டிகிரில என்ன செய்வோம், எந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா 60 டிகிரி எப்படி பார்க்க போறோம், 30 டிகிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் 60 டிகிரி ஆகும். ஆக இது வந்து 30 டிகிரி ஆகும், அதுக்கப்புறம் 60 டிகிரி. அப்ப 60 டிகிரி ஆகும் என்ன செய்யும், பெரிய முள் வந்து சின்ன முள்ள தாண்டிடும். அப்படி வந்து பார்க்க போறோம். 26.81 பிளஸ் 0.083x பிளஸ் 10 equal to 21.81 plus x. இப்ப என்ன பண்ணோம், இந்த 26.81 போன தடவை நம்ம 30 டிகிரிக்கு ஷார்ட் ஹேண்ட் இருந்த இடத்தை கண்டுபிடிச்சு போட்டது. லாங் ஹேண்ட் இது
இப்போ ஷார்ட் ஹேண்ட் வந்து 0.083x ல மூவ் ஆகும். இது வந்து x ல மூவ் ஆகும். இந்த பத்தியை எங்க போட்டுருக்கோம்? பொதுவா நம்ம செஞ்சிருப்போம் லாங் ஹேண்டோட தான் ஆட் பண்ணிருப்போம். இப்போ ஷார்ட் ஹேண்ட்ல ஆட் பண்றோம். ஏன்னு சொன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது, 5 கிட்ட இருக்குது, 5ல யாருக்குள்ள லாங் ஹேண்ட் தான் தாண்டி இருக்கு. இப்போ லாங் ஹேண்ட் வந்து 5 தாண்டி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? இந்த சைடுல 10 ஆட் பண்றோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா 0.917x equal to 36.81 இதனையும் கூட்டியிருக்கிறோம் minus 21.81 இதை கழிக்கிறோம். x equal to இதை கழிச்சா 15 by 0.917 equal to 16.357. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? அந்த x கண்டுபிடிச்சாச்சு. x வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ட் ஹேண்ட் லாங் ஹேண்ட் திருப்பி கண்டுபிடிக்கணும். SH equal to 26.81 plus 0.083 into 16.357. இது ஒரு வேல்யூ வரும். லாங் ஹேண்ட் equal to 21.81 plus 16.357. இது வந்து 38.167 minutes. இது வந்து 28.167 minutes. அதாவது முள்ளு எப்படி இருக்கும்? இந்த சின்ன முள்ளு 28ல இருக்கும், பாருங்க வந்திருக்கும். இது வந்து 38 இங்க வந்துடும். அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? 10 இருக்கணும். ஏன்னு சொன்னா அதான் சொன்னோம் 16ல 10 minutes ரெண்டுக்குள்ள கேப் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதான் நம்ம என்ன செஞ்சாச்சு? ஜாயிண்ட் எப்ப ஆகும் பார்த்தாச்சு. எப்ப 90 டிகிரி, எப்ப 30 டிகிரி, எப்ப 60 டிகிரி. ஆனா கொடுக்கப்பட்ட ஆரம்பம் 5 மணிங்கிற ஒரு ஆரம்பத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மொத்தம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற கணக்கு பழைய கணக்கு மாதிரி தான். எப்படின்னு சொன்னா ஒரு வெயிட் கொடுக்குறாங்க, அது 60 கிலோ, இன்னொரு வெயிட் 105 கிலோ. இந்த ரெண்டையும் ஒரு இதுல வைக்க போறாங்க. இதுல ஒரு பல்கரத்துல செட் பண்ணி ஒரு சீசா மாதிரி இங்க வந்து அந்த 60 கிலோ, இங்க வந்து உங்களுக்கு 105 கிலோ இருக்கு. இதை இதுக்கு மேல வைக்கணும். வச்சு ரெண்டையும் என்ன செய்யணும்? சரிசமப்படுத்தணும். எந்த இடத்துல வச்சா சரிசமமாகும் அப்படிங்கிறத இப்ப கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன? இது 60, இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட்டி, அதாவது 1 கன்சிடர் பண்ணிக்கணும். 60 into 1 equal to 105 into x. அந்த 105 எவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு நமக்கு தெரியல. இங்க வைக்கணுமா, இங்க வைக்கணுமா, அந்த கடைசியில் வைக்கணுமான்னு தெரியல. அதனால into x. அதாவது x equal to 60 by 105. அதாவது 105 கிலோ வந்து 60 இருக்குது. இதை இது பண்ணா 4 by 7. அதாவது இப்ப என்ன? இந்த 105 எங்க வைக்கணும்? இந்த பல்கரம்ங்கிற நடுவுல இருந்து இந்த தூரம் எவ்வளவு தூரம் வைங்க. இந்த தூரத்தை 1 கன்சிடர் பண்ணா நம்ம இங்க இருந்து 4 by 7 அந்த ஒரு தூரத்துக்கு தான் வைக்கணும். அதில் அதை வச்சோம்னு சொன்னா ரெண்டு என்ன செய்யும்? 60 105 பேலன்ஸ் ஆகி நிற்கும். அப்ப 105 உண்மை இந்த 1ல வச்சோம்னு சொன்னா 105 தான் வெயிட் கூட, ஒன் சைடு சாய ஆரம்பிச்சோம். அதனால இந்த 4/8 டிஸ்டன்ஸ்ல வச்சா ஃப்ரம் த மிடில், அதாவது பல்கரம் இருக்கக்கூடிய இந்த பிடிமானத்துல இருந்து வச்சா என்ன செய்யும்? இந்த ரெண்டும் சரிசமமா நிற்கும். இந்த 4/7 4/7 வந்து அப்ராக்சிமேட்டா 0.57 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பல்கரம் இருக்கு ஒரு எண்ட்ல, இப்ப இது இங்க இங்க வரைக்கும் இப்போ ஒரு 1 மீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டா இதுல நீங்க என்ன செய்யறியோ? இந்த 60 இடையே வைக்கிறியோ, இந்த பக்கம் இந்த நடுவுல இருந்து 0.57 மீட்டர் தூரத்துல என்ன செய்யணும்? அந்த 105 கிலோ ஐட்டத்தை வைக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது ரெண்டு பெரிய நம்பரை பெருக்கி அதுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா ரிசல்ட் முழுமையா தரல. அது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் என்ன செஞ்சாங்க? அது அவங்களுக்கு தெரியல. அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கொடுக்குற மல்டிப்ளிகேஷன் 673106 into 503106
2 3 8 7 4 இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் 4783205468 இத பெருக்கினா வரக்கூடிய ரிசல்ட் வந்து இது 4 7 9 9 2 இந்த நம்பர் நம்ம கொடுக்கல மத்ததெல்லாம் கொடுத்துறாங்க 1 2 3 ஆனா நம்ம என்ன கொடுத்திருக்காங்க இந்த நம்பர் இந்த ரிசல்ட்ல ஒரே ஒரு நம்பர் கொடுக்கல இந்த ஒரு இடத்துடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க போட்டு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா நம்ம நேரம் ஆகும் மல்டிப்ளை பண்ணாம எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம் நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்டுக்கு பேர் டிஜிட்டல் ரூட்ஸ் எப்படி டிஜிட்டல் ரூட்டை கண்டுபிடிக்கிறது இப்ப இதுக்கு முதல்ல டிஜிட்டல் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் 6 பிளஸ் 7 பிளஸ் ஒவ்வொரு இடத்தையா கூட்டணும் 3 பிளஸ் 1 பிளஸ் 0 பிளஸ் 6 இவ்வளோதையும் கூட்டுனா உங்களுக்கு என்ன வரும் 6 பிளஸ் 7 13 14 17 23 வரும் 17 6 கூட்டினா 23 இந்த 23 நீங்க என்ன செய்யணும் 2 பிளஸ் 3 ஒவ்வொரு ஸ்தானத்தையும் கூட்டி கடைசியில் உங்களுக்கு வர்றது 5 இதே மாதிரி இந்த இதையும் கூட்டணும் இந்த இதை எப்படி கூட்டுறது 4 பிளஸ் 7 பிளஸ் 8 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 0 பிளஸ் 5 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 8 இது அவ்வளோதையும் கூட்டும் 4 பிளஸ் 7 11 19 19 3 கூட்டினா 22 24 29 33 39 47 இந்த 47 4 பிளஸ் 7 கூட்டும் அப்ப என்ன வரும் 11 அப்ப இதுல வந்து 1 பிளஸ் 1 அதை கூட்டினா 2 ஆனா நமக்கு ரிசல்ட் இங்க 2 இங்க 5 இப்ப வந்த 5 into 2 போடுங்க 5 into 2 இந்த நம்பரையும் பெருக்குது இங்க பெருக்குறதுனால பெருக்குனா 10 இந்த 10 க்கு டிஜிட்டல் ரூட்ஸ் 1 plus 0 equal to 1 சோ இங்க நமக்கு ரிசல்ட் வந்து 1 வந்தது இப்போ அவங்க கொடுத்த அந்த ரிசல்ட்டை கூட்டுவோம் 3 plus 2 plus 1 plus 9 plus 6 plus 0 plus நம்பர் தெரியல விட்டுருவோம் 2 plus 9 plus 9 plus 7 plus 4 plus 3 plus 6 plus 0 plus 8 இந்த எல்லாத்தையும் கூட்டுவோம் அது கூட்டினா 3 plus 2 வந்து 5 6 6 or 9 கூட்டினா 15 15 plus 6 21 இது 23 23 plus 9 வந்து 32 32 plus 9 வந்து 41 41 plus 7 48 இது 52 55 55 plus 6 61 61 plus 8 69 69 வரும் 69 திருப்பி கூட்டுவோம் 6 plus 9 6 plus 9 கூட்டினா நமக்கு வர்றது 15 இந்த 15 திருப்பி கூட்டுவோம் 1 plus 5 equal to 6 இங்க 6 வருது இங்க 1 வருது யதார்த்தமா என்ன செய்யணும்னு சொன்னா இது ரெண்டையும் பெருக்கி அது வரக்கூடிய இந்த டிஜிட்டல் ரூட்டும் இதனுடைய டிஜிட்டல் ரூட்டும் சமமா இருக்கும் அப்ப ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா இந்த 1 வந்துடும் நமக்கு டிஜிட்டல் ரூட்ல அப்ப 6 இருக்கு 6 ஓட 4 கூட்டினா என்ன செய்யும் 10 வரும் இந்த 10 க்கு டிஜிட்டல் ரூட் 1 plus 0 equal to 1 இந்த ரிசல்ட் 1 ஆயிருமா அப்போ நம்ம விடப்பட்ட நம்பர் வந்து 4 இந்த நம்பர் 4 நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா என்ன செஞ்சாங்க உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்து பெருக்கி ரிசல்ட் கொடுத்தா ஒரு வேல்யூ மட்டும் என்ன செஞ்சாங்க கொடுக்கல இப்போ நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்குள்ள டிஜிட்டல் ரூட்டை கண்டுபிடிச்சோம் டிஜிட்டல் ரூட்ல பார்க்கணும் 23 வருது அதை 2 plus 3 கூட்டி கடைசி ஆன்சர் அதே மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டி கடைசி ஒரு 2 இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கணும் 10 அந்த ஒவ்வொரு ஸ்தானத்தையும் கூட்டணும் 1 இங்க அதே மாதிரி ஒண்ணா கூட்டணும் கூட்டினா 69 6 plus 9 15 2 ஸ்தானம் இருக்கு அதையும் கூட்டணும் 1 plus 5 6 இது 6 இது 1 ரெண்டு சரிசமம் இல்லை இப்ப இதோட 4 கூட்டினா 10 ஆகும் 1 plus 0 அப்போ 1 வரும் அப்ப 4 போட்டாலும் அது வரும் வேற எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு 1 வர அதனால இங்க வர வேண்டிய எண்ணம் 4 நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நம்ம பார்க்க போற கணக்குல நமக்கு 6 பெரிய நம்பர்கள் கொடுத்திருக்காங்க
இந்த நம்பர்ல இருந்து அவங்க சொல்றாங்க இதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ஸ்கொயர் நம்பர்னு சொல்றாங்க, ஸ்கொயர் வேல்யூ. அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொடுக்கப்பட்ட நம்பரை முதல்ல எழுதுறேன். இது ஒரே நம்பர் தான், பிரிச்சு எழுதப்படுது. 3 3 பிரிக்கிறோம் ஸ்தானங்களை. கொடுக்கப்பட்ட முதல் நம்பர் இது. இரண்டாவது நம்பர் 1, 898 732 825 398 318. மூணாவது நம்பர் 4751 006 864 295 101. நாலாவது நம்பர் 5901 643 220 186 100. அஞ்சாவது நம்பர் 7538 062 944 751 882. கடைசி நம்பர் 2512 339 789 576 516. இந்த 6 நம்பர் கொடுத்தாச்சு. இதுல என்ன கண்டிஷன் தான், இதுல ஒரே ஒரு நம்பர் தான் ஸ்கொயர். ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட் வந்து இதுல ஒண்ணே ஒன்று தான். அதை கண்டுபிடிக்கன்னு சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நம்பர் ஸ்கொயராக இருந்தால் அதுக்குள்ள கண்டிஷன் என்ன? அந்த நம்பருடைய யூனிட் டிஜிட், ஸ்கொயருடைய நம்பருடைய யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கலாம், அல்லது 4 இருக்கலாம், அல்லது 5 இருக்கலாம், அல்லது 6 இருக்கலாம், அல்லது 9 இருக்கலாம், அல்லது 0 இருக்கலாம். இதுதான் கண்டிஷன். அதாவது ஸ்கொயரா இருக்குன்னு சொன்னா அந்த யூனிட் டிஜிட் என்னன்னா கடைசி ஸ்தானம் அப்படி இருக்கணும். இப்ப இதுல இது சரி, 8 வரதுனால இது கிடையாது, இந்த நம்பர் இருக்க முடியாது, கேன்சல் ஆயிடுச்சு. 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 2 இதுவும் இருக்க முடியாது, 6 இது எல்லாம் என்ன செய்ய முடியும், ஸ்கொயரா இருக்க முடியும். அதுல இருந்து 2 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த சட்டம், ஸ்கொயரா இருக்க வேண்டிய நம்பருக்கான டிஜிட்டல் ரூட்ஸ். டிஜிட்டல் ரூட் போனதிலே காட்டி 1 + 2 + 1 கூட்டி வரக்கூடிய ஆன்சர். டிஜிட்டல் ரூட், ஸ்கொயருடைய டிஜிட்டல் ரூட் எப்படி இருக்கணும்னா 1 இருக்கும், அல்லது 4 இருக்கும், அல்லது 7 இருக்கும், அல்லது 9 இருக்கும். இதுல ஒண்ணுதான் இருக்க முடியும். சோ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு இதுல வரக்கூடிய டிஜிட்டல் ரூட்ஸ், இதுல வரக்கூடிய டிஜிட்டல் ரூட் வந்து 8 வரும். இதுல எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு வரக்கூடிய டிஜிட்டல் 5, டிஜிட்டல் ரூட் வந்து 5, இதுல டிஜிட்டல் ரூட் வந்து 3, இதுல டிஜிட்டல் ரூட் வந்து 7. ஆனா நம்ம பார்ப்போம் கண்டிஷன். யூனிட் டிஜிட்டை வச்சு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப டிஜிட்டல் ரூட்டை பார்ப்போம். இது 8 இதுக்குள்ள இல்ல, அதனால இதுவும் கேன்சல், ஸ்கொயர் கிடையாது. இது 5 அதுவும் இல்ல, இது 3 அதுவும் இல்ல, அப்ப 7 இது மட்டும் தான். ஆனா இந்த நம்பர் தான் ஏதோ ஒரு நம்பருடைய ஸ்கொயர், மற்ற இதெல்லாம் ஸ்கொயர் கிடையாது. நம்ம என்ன செஞ்சிடலாம், டிசைட் பண்ணிடலாம். நமக்கு 2 இது கொடுத்திருக்காங்க, சென்ட் பிளஸ் மோர், இது ரெண்டையும் கூட்டுனா மணி இப்படின்னு ஒரு சிக்னல் வருது. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் SEN இந்த எல்லா எழுத்துக்களும் நம்பர்ஸ் குறிக்கிறது. 0 1 2 3 9 வரைக்கும் எல்லா எழுத்தும் நம்பர். ரெண்டாவது, இதுல ஒரு நம்பரை வந்து 2 எழுத்தால குறிப்பிடப்படல. அதாவது இப்ப M வந்து 1ன்னு சொன்னா E வந்து 1 இருக்க முடியாது, N வந்து 1 இருக்க முடியாது, எல்லாமே 1 தான். ஒரு அல்பபெட் வந்து ஒரு நம்பர் தான். ஒரே நம்பரை 2 அல்பபெட்டுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்படிங்கிற 2 கண்டிஷன் கொடுத்து நமக்கு வந்து இந்த ஏதாவது செய்ய சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்னொன்னுடைய நம்பர் என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்ப்போம். முதல்ல இப்ப என்ன செஞ்சிருக்கோம், 1 2 3 4 ஸ்தானம், இங்கேயும் 1 2 3 4 ஸ்தானம், இங்க 5 ஸ்தானம் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு மீதி வருது. மீதி வரதா இருந்தாலே
இப்போ இது ரெண்டு என்ன சிங்கிள் டிஜிட் தானே, 0ல இருந்து 9 வரைக்கும் தானே. 9 1 9 வச்சுக்கோம். இன்னொன்னு 9 எடுக்க முடியாது. அப்ப 8 இப்படி கூட்டுனா 17, 7 மீதம் 1. மீதம் 1க்கு மேல எப்படியும் வர முடியாது. அதனால m வந்து 1 தான். அப்ப m இருக்கிற இடத்துல நம்ம செஞ்சிடலாம் 1 கொடுத்துடலாம். சோ இந்த இடத்துல m1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த m வந்து 1. அப்ப அந்த m 1 இருக்கும். அப்ப s plus 1 equal to o. இந்த o வரும். இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த o. இப்போ இந்த s என்னதான் இருக்க முடியும்? என்னதான் இருக்கணும்? s வந்து 1 2 இருக்கலாமா? இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா இங்க கேரி வரணும். இங்க அந்த மீதி வரணும். மீதி வரணும்னு சொன்னா s வந்து 1 9 இருக்கணும். s 9 இருந்தால் அப்போ 9 plus 1 equal to 10. அப்போ 1 வந்து மீதம் வருது. அல்லது s 8 இருந்து அதுக்கு முந்தின ஸ்தானத்துல ஒரு மீதி வந்தா அத கேரின்னு சொல்லுவோம். ஒரு மீதி வந்தால் கேரி 1 வந்தால் அப்போ s plus கேரி plus m equal to என்ன வருதுன்னு பார்ப்போம். s வந்து 8 கேரி 1 m வந்து நம்ம 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். m 1 அப்ப நமக்கு வர ஆன்சர் 10. இப்போ 10ல இந்த இதுதான் வந்து o. இந்த 0 வந்து நமக்கு o, ஆல்பபெட் o. அப்ப நமக்கு என்ன தெரியுது? m equal to 1 கண்டுபிடிச்சாச்சு. ஆல்பபெட் o equal to 0 இந்த ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஆல்பபெட் o வந்து 0 ஆ இருந்தா இப்ப இந்த ரெண்டு வச்சு அடுத்த ஸ்டெப் ஆகும். இப்ப இதுல இது எப்படி எழுதிட்டு வருவோம்? இது 1, m வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்பபெட் o வந்து 0. அப்ப இந்த இடமும் 0. ஏன்னா இந்த இடமும் 0. இந்த இடம் 1, அந்த இடம் 0. இது m நால இது 1. இந்த இதுக்கு பதிலா 0 கொடுத்தாச்சு. இப்போ இது 0 ஆ இருக்குது. அப்போ e plus இந்த e plus 0 equal to n. e க்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் n க்கு ஒரு நம்பர் வரும். மீதி வருமா? இங்க மீதி வராது. ஏன்? நம்ம சொல்லிட்டோம் டிஜிட் வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் கொடுத்தா 9 கொடுக்கலாம். 9 plus 0 equal to 9 தான் வரும். அப்ப என்ன செய்ய முடியாது உங்களுக்கு? இது என்ன கூட வர முடியாது. 9 plus 0 equal to 9 தான். e யும் 9 n யும் 9 அப்படி இருக்கவும் முடியாது. சட்டப்படியே தப்பு. அப்ப அது இருக்க முடியாது. அதனால என்ன செய்வோம்? நமக்கு என்ன வருது? இப்ப நம்ம இதுல என்ன கண்டுபிடிச்சோம்னா s கட்டாயம் 9 இருந்தாகணும். ஏன் s 9 இருக்கணும்? பிகாஸ் இங்க கேரி வரல. n-ல கேரி வராது. n-ல இருந்து மீதி வராது. அப்ப இங்க 9 இருந்தா தான் இது 10 ஆகும். ஆனா s 9. இப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு. m 1 கண்டுபிடிச்சாச்சு. o வந்து 0 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது s வந்து 9 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்வோம்? அடுத்து e கண்டுபிடிக்கும். e எப்படி கண்டுபிடிக்கிறது? n plus r equal to e. அப்படிதானே? இந்த n ஐ இந்த r ஐ கூட்டினா இந்த e. அதே மாதிரி e யோட o வந்து 0. இத கூட்டினா n. இந்த கண்டிஷன் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். இப்போ இதுல நம்ம e plus 0 equal to n இப்படி போட்டா நமக்கு என்ன வரும்? e equal to n வரும். நம்ம கண்டிஷனே வந்து ரெண்டு நம்பருக்கு சேம் வேல்யூ இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? e plus கேரி ஒரு கேரி வருது. எங்க கேரி வரும்? n plus r கூட்டுறதுல ஒரு கேரி வரும். equal to n. கேரி எப்பவுமே ஒண்ணா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால e plus 1 equal to n. இப்போ இந்த ஸ்டெப் வந்தது. e plus 1 equal to n. அடுத்தாப்புல இப்ப அந்த n plus r plus 1 இந்த 1 வந்து அங்கே வரக்கூடிய கேரி அது முன்னாடி ஸ்டெப்ல இருந்து வருது. equal to e plus 10. ஏன் இந்த இடத்துல 10 சொல்றோம்? இப்ப 11 12 13 அப்படி இருக்கும்போது e 10ஓட போட்டுறோம். அதாவது அதையும் ஒரு கேரி வருங்கிற அர்த்தம் தான் இதை கொடுக்குறோம். இப்ப இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டு இப்ப இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணா ஏன்னா நமக்கு என்ன வரும்னு பார்ப்போம். என்ன வரும்? n plus r plus 1 equal to e plus 10. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க? இப்போ n க்கு பதிலா இங்க e plus 1 plus r
plus 1 equal to e plus 10 இப்படி போட்டுக்கலாம். அதாவது ஒன்னையும் ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ இந்த e கேன்சல் ஆயிடும். r plus 2 equal to 10 அப்போ r equal to 10 minus 2 8 இப்போ r தெரிஞ்சு போச்சு. ஆக r equal to 8 இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த இது வந்து 8. இப்போ அடுத்ததா r கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இந்த d ஐயும் e ஐயும் கூட்டணும். d ஐயும் e ஐயும் கூட்டினா ஒரு கேரி வருதுன்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னா அது 10க்கு மேல இருக்கணும். நமக்கு ஆக்சுவலா அது 12 அல்லது 12க்கு மேல இருக்கணும். ஏன் 12க்கு மேல இருக்கணும் அல்லது 12 அல்லது 12க்கு மேல இருக்கணும்? 11 இருந்தா என்ன? d plus e equal to 11 வைப்போமே. அப்ப என்ன ஆகும்? கடைசி உள்ளதுதான் y. 1 m ஏற்கனவே 1 இருக்குதா? அப்ப இது இருக்க முடியாத, y யும் 1 வர முடியாத. இதான கண்டிஷன். அதனால மினிமம் 12 தான் இருக்கணும். அப்ப 12 இருக்கணும்னு சொன்னா நமக்கு இதுல என்ன முடிஞ்சு போச்சு? 0 முடிஞ்சிச்சு, 1 முடிஞ்சிச்சு, 8 முடிஞ்சிச்சு, 9 முடிஞ்சிச்சு. அப்ப 2 3 4 5 6 7 இந்த அவ்வளவுதான் மீதம் இருக்கு. இப்போ அந்த 12 வரணும்னு சொன்னா இப்ப 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 12க்கு மேல வரும். 7ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன செய்யும்? 12 வரும். மீதி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ d யும் e என்னதுல இருக்க முடியும்? 7 6 5 இதுக்குள்ளதான் இருக்கணும். வேற எதுலயும் இருக்க முடியாது. இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் DE ரெண்டு வந்து 7 6 5க்குள்ள இருக்கும். n வேற இருக்கு. n வந்து e விட 1 கூடன்னு சொல்றோம். அப்ப என்ன செய்யலாம்? இப்ப e க்கு வந்து 5 கொடுத்தோம்னு வைங்க, n க்கு 6 கொடுக்கலாம், d க்கு 7 கொடுக்கலாம். ஏன் இப்படி கொடுக்கணும்? இதுக்கு பதிலா நான் வந்து e க்கு 6 கொடுத்தா அப்ப n க்கு எத்தனை கொடுக்கணும்? e plus 1 தான் n 7 கொடுத்துறோம். இப்ப 7 கொடுத்தா d க்கு என்ன கொடுக்குறது இப்ப பாப்போம். என்ன செய்யணும்? d plus e வந்து 6 plus எதை கொடுத்தா 12 அல்லது 12க்கு மேல வரணும். இப்ப 7 ஏற்கனவே கொடுத்தாச்சு. 5 கொடுத்தா 6 plus 5 கொடுத்தா 11 வரக்கூடாது. வேற 2 கொடுத்தாலும் 3 கொடுத்தாலும் 4 கொடுத்தாலும் 10 விட கம்மியாயிரும். 10 கீழே வந்துடும். அதனால இது முடியாது. இது ஒண்ணுதான் நமக்கு சான்ஸ். அப்ப என்ன செய்யணும்? e க்கு 5 n க்கு 6 d க்கு 7. அப்ப இப்ப எழுதுவோம். e க்கு இங்க 5 n க்கு வந்து 6 d க்கு வந்து 7. e க்கு 5 இங்க அப்படியே எழுதுவோம். இப்ப பாருங்க இதை சால்வ் பண்ணுவோம். 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12 மீதி 1 வருது. 6 plus 1 7 plus 8 வந்து 15 மீதம் 1 இங்க மீதம் 6. இப்ப இதை நம்ம இப்ப சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? பாருங்க s வந்து 9, m வந்து 1, o வந்து 0, அது அப்படியே இருக்கு. e வந்து 5, இங்கேயும் e இருக்குது, இங்கேயும் 5 தான். இப்போ n வந்து 6, இங்கே 6 வருது. e plus carry equal to 1, e plus carry equal to n அதுதான் வந்துருச்சு. இப்போ d வந்து 7 நம்ம கொடுத்தோம், e வந்து 5, இதை கூட்டினா 12. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? 2 வந்து y, மிச்சம் உள்ளது y வந்து 2. ஆக நம்ம இதை கண்டுபிடிச்சிடறோம். m equal to 1, o equal to 0, s equal to 9, r equal to 8, e equal to 5, n equal to 6, d equal to 7, y equal to 2. இத போட்டா இந்த கணக்கு என்ன செய்யும்? சால்வ் பண்ண முடியும். நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இருந்து m கண்டுபிடிக்கிறோம். m எடுத்துக்கிறோம். m வந்து கேரியா இருக்கனால 1. அப்புறம் m ஓட s போடுறோம். s க்கு என்ன செய்யலாம்? மேக்ஸிமம் நம்பர் தான் வரும். இப்போ 9 போட்டோம்னு சொன்னா இங்க என்ன செய்யும்? o வந்து 0 ஆயிடும். சோ இது 0, இது 1, கேரி 1. சோ இது 0 னா இங்க 0 ஆயிடும். இதுவும் ஒரே நம்பர் ஆகக்கூடாது. அதனால இங்க இருந்து கேரி கட்டாயம் வரணுங்கிற கண்டிஷன் வந்தது. அதுக்கப்புறம் n plus r plus இங்க இருந்து வர கேரியை கூட்டினா e plus 10 இருக்கும். சோ அதை சால்வ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? இந்த d க்கு e க்கு என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கிறோம். மீதி உள்ள நம்பர்கள் இது இருக்கிறதுனால மேக்ஸிமம் 13 தான். 7 plus 6 13. இல்லாட்டா 6 plus 6 வர முடியாது, 7 plus 7 கூட்ட முடியாது. ஏன்னா ஒரே நம்பரை வந்து 2 எழுத்து கொடுக்க முடியாது. 6 plus 5 11 நம்ம போட முடியாது. அதனால என்ன செய்யுது?
இதில் நம்ம என்ன செய்யறோம், இதுக்கு வந்து டி க்கு வந்து 5 கொடுக்குறோம், கேரியோட சேர்த்ததுனால n வந்து 6 ஆகுது, d வந்து 7 ஆகுது. இதெல்லாம் போட்டு மீதியா y வந்து 2. இதை நம்ம கண்டுபிடிச்சோம்.